திருமாவளவனுக்கு நோபல் பரிசு கொடுக்கலான்னு வைகோ சொல்றாரு. மாத்தி மாத்தி பேசுறதுல தானே பல்ட்டி அடிக்கிறது தொடர்பா அவார்டு அவருக்கு தான் முதல்ல கிடைக்கும். அவருக்கு கொடுக்காம திருமாவளவனுக்கு கொடுக்கறதுன்றது அநீதி இல்ல. அது குரங்கு கெடுவியானாலும் பல்ட்டி அடிக்க மறக்காதுன்னு அந்த மாதிரி வைகோ அண்ணனை நீங்க எங்க எடுத்துட்டு போயிட்டு எவ்வளவு உயர்ந்த பதவியில கொடுத்தாலும் அவர் எப்ப எதை காட்டணுமோ அதை காட்டிடுவாரு. ஆமா அன்னைக்கு நான் அப்படி சொன்னேன், ஆமா இன்னைக்கு நான் இதை இப்படி சொல்றேன், இப்படி அன்னைக்காச்சும் திருமாவளவன் பேசுறாரு. இவருடைய பார்வை என்னன்னா இருந்த இடத்தை வந்துட்டு இழிவுபடுத்தணும், சேர்ந்த இடத்தை பெருமைப்படுத்தணும். அதே சேர்ந்த இடத்துல வந்துட்டு ஒரு 4-5 வருஷம் கழிச்சு அங்க எதுவும் பலன் இல்லைன்னா அதை இழிவுபடுத்திட்டு இன்னொரு இடத்துல போயிட்டு பெருமைப்படுத்தணும். இது ஒரு பொழப்பு. இவருக்காக எவ்வளவு தொண்டர்கள்லாம் வந்துட்டு உயிரை கொடுத்தாங்களே அவங்கள நினைச்சு பார்த்தாதான் எனக்கு சங்கடமா இருக்கு. பொறுத்துக்க முடியலையே. விஜய் ஏதாவது சொன்னா அப்படியே பொங்கி எழுறாரு. என்ன இது விஜய் செய்வாருன்னு நினைக்கிறாரா? நான் வேதாளங்கள்னு சொல்லுவேன். இவங்க எல்லாம் இது வந்துட்டு முதல்ல ஏறிக்கிங்க. அது ஸ்டாலின் முதுகுல இருந்த வேதாளம் இன்னைக்கு ஷிஃப்ட் ஆயிருக்குது. இது வரைக்கும் ஸ்டாலின் வந்துட்டு பிடிச்சிட்டு இருக்குது. விஜய் உஷாரா இருக்கணும். எல்லாரும் இப்படிதான் பேசுவாங்க, இவர் இப்படி காதுல மெகா ஊழல், பயங்கரமான ஊழல் நடந்துச்சு. ஆனா நான் கூட்டணி தர்மத்துக்கு பேசாம இருந்தேன். துரை வைகோ திமுகங்கிற பீட ஒளிஞ்சிருச்சு அப்படிங்கிற வைகோவே நான் கவசமா இருப்பேன், கேடயமா இருப்பேன் விஜய்க்கு. இவர் கவசமா இருப்பாராம். கவசமா இருக்கிறதா இருந்தா தேர்தலுக்கு முன்னாடி போய் சேர்ந்து இருக்கலாம்ல. ஏன் 4 தொகுதியாக திமுக கிட்ட கெஞ்சிட்டு இருந்தேன். இவரை ஒதுக்கி வச்சுட்டாரு அப்படின்னா விஜய் புத்திசாலிடா உஷாரா இருக்காருன்னு சொல்லலாம். இவரை கட்டி பிடிச்சிட்டாருன்னா காலி. திருமாவளவன் 2 முறை விளக்கம் கொடுத்துட்டாரு. நோபல் பரிசு கிடைச்சா நான் வைகோக்கு நன்றி சொல்றேன் அப்படின்னு கடந்தும் போகிறாரு. வைகோ எப்படின்னா பிரச்சனைகள்ல பயங்கரமா போராடுவாரு. அரசியல்ல வந்துச்சுன்னா அப்படின்னா தலைக்கே இது பண்ணுவாரு. திருமாவளவன் அப்படி இல்லை, எதுக்காக போராடுறோம் அதான் அவருடைய அரசியல். மாணிக்கம் தாக்கூர் திருமாவை ஒரு மாதிரி தாக்கி பேசுறாரு. திருமாவளவன் வந்துட்டு தலித் அப்படின்ற ஒரு பெரிய ஓட் பேங்க் உருவாக்குறது மட்டுமல்ல, அதையும் தாண்டி மக்கள் பேங்க் அவர் செல்வாக்கு பெற்றவராக இருக்காரு. ஏதாவது ஒரு காரணத்துல அவர் ஒழிச்சிடணும்னு நினைக்கிறேன். ஒரு மேல் சாதி சிந்தனை, ஜாதி ரீதியா உன்னை நான் எங்க வைக்கணுமோ அந்த இடத்துல வைப்பேன் அப்படின்ற ஒரு முயற்சியினுடைய அடிப்படை தான் வந்துட்டு இந்த மாதிரி பேச்செல்லாம். எல்லாமே சுயநலம், இல்ல காழ்ப்புணர்ச்சி, இல்ல வஞ்சகம் உணர்ச்சி. தாவேகா கூட்டணிக்குள்ளார திருமாவளவனை ஓரங்கட்டக்கூடிய முயற்சி நடக்குது. தமிழன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம். நோபல் பரிசு திருமாவளவனுக்கா வைகோக்கா அப்படின்னு ஒரு பெரிய பேசுபொருளா இருக்கு. ஆமா, திருமாவளவனுக்கு நோபல் பரிசு கொடுக்கலான்னு வைகோ சொல்றாரு. என்ன கூட்டணிக்குள்ளார மாத்தி மாத்தி பேசுறதுல தானே பாத்துக்கன்னா அதுல ஒரு நீண்ட நெடிய வரலாறு உள்ளவரே வைகோ தான். ஸோ அவருக்கு கொடுக்காம திருமாவளவனுக்கு கொடுக்கறதுன்றது அது வந்துட்டு அநீதி இல்லை. அது இவருக்கு தான் அந்த மாதிரி ஒரு நோபல் பரிசு கொடுக்கணும். அவரே ரெக்கமெண்ட் பண்ணாலும் அது அவருடைய பெருந்தன்மை. இன்னொருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணி எனக்கு இணையானவனு காட்டுறாரு. அப்படிலாம் உனக்கு இணையானவன் யாருமே கிடையாது. வடசென்னையில் ஒரு பழமொழி ஒன்று சொல்லியிருக்கேன். இல்லை சார், வடசென்னையில் ஒரு பழமொழி ஒன்று உண்டு, குரங்கு கெடுவியானாலும் பல்ட்டி அடிக்க மறக்காதுன்னாங்க. அந்த மாதிரி வைகோ அண்ணனை நீங்க எங்க எடுத்துட்டு போயிட்டு எவ்வளவு உயர்ந்த பதவியில கொடுத்தாலும் அவர் எப்போ எதை காட்டணுமோ அதை காட்டிடுவாரு. அப்படியே நேற்று வரைக்கும் என்ன பேசினாரோ அதுக்கு நேரெதிராக இன்னைக்கு பேசுவார். ஆமா அன்னைக்கு நான் அப்படி சொன்னேன், ஆமா இன்னைக்கு நான் இதை இப்படி சொல்றேன், இதை விட என்ன வேணும் உங்களுக்கு? நீ நோபல் பரிசு தகுதி. இப்படி அன்னைக்காச்சும் திருமாவளவன் பேசுறாரு. திருமாவளவன் நான் இப்படி சொல்றேன், இது என்னோட கருத்து, அதை நீங்க ஏத்துக்க மாட்டீங்க, அதை பத்தி ஒண்ணும் இல்லை, நான் இப்படிதான் இருக்கேன், அதனால எப்ப குறை என்கிட்ட இல்லை அப்படின்னு அவர் சொல்ற. இன்னைக்கு கூட விளக்கம் கொடுத்துருக்காரு அவரு. ஸோ அவருடைய பார்வை வேற, இவருடைய பார்வை வேற. இவருடைய பார்வை என்னன்னா இருந்த இடத்த வந்துட்டு இழிவுபடுத்தணும், சேர்ந்த இடத்த பெருமைப்படுத்தணும். அதே சேர்ந்த இடத்துல வந்துட்டு ஒரு 4-5 வருஷம் கழிச்சு அங்க எதுவும் பலன் இல்லைன்னா அதை இழிவுபடுத்திட்டு இன்னொரு இடத்துல போயிட்டு பெருமைப்படுத்தணும். இது ஒரு பொழப்பு. ஸோ இப்படியேதான் ஒரு அரசியல் வாழ்க்கையை ஒருத்தர் ஓடிட்டு இருக்குது. பெரிய பெரிய ஆள்லாம் இவருக்காக எவ்வளோ தொண்டர்கள்லாம் வந்துட்டு உயிரை நீத்தாங்களே, உயிரை கொடுத்தாங்களே, அவங்கள நினைச்சு பார்த்தா தான் எனக்கு சங்கடமா இருக்குது. இப்படி ஒரு மனுஷனா அப்படின்ட்டு. இவர் எப்படி உள்ளபடியே வந்துட்டு ரொம்ப ஒரு மனசாட்சி பூர்வமா மனப்பூர்வமா இவர் வந்துட்டு எப்படி தமிழீழ விடுதலை ஆதரிச்சாருன்னு கூட எனக்கு புரியல. இப்ப எல்லாமே கேள்வி ஆகிப்போச்சு. ஏன்னா இவர் கூடவே இருந்து இவரோட உயிரை காப்பாத்தின, இவருக்காகவே நின்று மல்லை சத்யாவை தூக்கி வெளில போடும்போது மாத்தையா அப்படின்னாரு இவர். இவர் பிரபாகரன் ஆயிட்டு வரான், எப்படி போடுறாரு பாரு இவரு. அவரை வந்துட்டு மாத்தையான்னு சொன்னா மாத்தையா கொல்ல பார்த்தது யாரு? பிரபாகரன். உடனே இவரு பிரபாகரன் ஆயிடுவாரு. அப்படிலாம் உள்ள போட்டு வச்சிருவாரு. இப்படிலாம் வச்சுட்டு துப்பாக்கிலாம் வச்சுட்டு உள்ள போட்டோ. முன்னாடிலாம் கேலண்டர் வரும், அவரே நம்பி ஒரு லூசுங்க போறாங்கல்ல, அவங்களுக்கான கேலண்டர்லாம் கூட போட்டிருக்காரு. அவரு போட்டு தருவாரு.
என் பேரில் போடாத, உன் பேரில் போட்டு கேலண்டர் சப்ளை பண்ணு அப்படிலாம் சொல்லுவார். அதனால அண்ணன் வைகோவை தாண்டி ஒருத்தனுக்கு தமிழ்நாட்டில் பல்ட்டி அடிக்கிறது தொடர்பாக அவார்டு, அது என்ன விருதாக இருந்தாலும், ஒரு சின்ன ஒரு விருதாக இருந்தாலும் சரி, நோபல் பரிசாக இருந்தாலும் சரி, அவருக்கு தான் முதல்ல கிடைக்கணும். திருமாவளவனுக்கெல்லாம் எல்லாம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் அநீதி. அதெல்லாம் பொறுத்துக்க முடியலையே. விஜய் ஏதாவது சொன்னா அப்படியே பொங்கி எழுறாரு. என்ன இது விஜய் செய்வாருன்னு நினைக்கிறாரா இல்ல திமுக விஜய் செய்வாரா? அதானே, விஜய் தனக்கு ஏதாவது செய்வாரா, தன் பிள்ளைக்கு ஏதாவது செய்வாரா, அதுதான், வேற ஒன்றும் இல்லை, வேற எதுவுமே கிடையாது. அதாவது சோழியம் முடிஞ்சு சும்மா ஆடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதான் வைகோ. வைகோனுடைய வாய், உடம்பு, மெய் எல்லாம் ஒரே மாதிரி தான். அது என்ன, எனக்கு என்ன வருது பெனிஃபிட், அவ்வளோதான். நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன், ஒரு திமுககாரங்க தான் செய்யணும் அதை. ஒரு திமுக கூட்டணியில் இருந்தாலும் 9 வருஷம், அதில் 5 வருஷம் அவங்க ஆட்சியில் இருந்தபோது கூட இருந்தார். இன்னைக்கு வந்துட்டு அந்த துரை வைகோ என்ன சொல்கிறாருன்னா, 25-30 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் இருந்த மாதிரி ஊழல் வேறு எங்கேயுமே நடக்கிற ஒரு தொகுதிக்கும் 20 கோடி செலவு பண்ணியிருக்கிறாங்க, 234 × 20 கோடி போட்டு பாருங்க கணக்கை அப்படிலாம் சொல்லிட்டு அவர் பரிச்சு வைக்கிறாரு. நான் கேட்குறேன்னா 2024 நீங்க திருச்சியில் எவ்வளோ செலவு பண்ணீங்க சொல்லுங்க மக்கள்கிட்ட. நீங்க செலவு பண்ணுங்க, அது சொன்னீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க அதை எங்க சம்பாரிச்சதுன்ற இடத்துக்கு நாங்கள் வரோம். முடியுமா உங்களால? ஸ்டாலின் எல்லாத்தையும் கேட்டு சைலண்டாக போவார். ஏன்னா இதெல்லாம் என்னது, இதெல்லாம் வந்துச்சு. நான் வேதாளங்கள்னு சொல்லுவேன் இவங்கள எல்லாம். விபி சிங் சொல்லுவார் வேதாளம் அப்படின்ட்டு. கூட்டணி கட்சின்ற பேரில் இது வந்துட்டு முதல்ல ஏறிக்குங்க. அம்புலிமாவை படிச்சிருக்கீங்களா? அதில் தான் இந்த வேதாளம் வர முருங்கை மரத்தில் இருக்கிறது. அந்த பக்கம் வந்து கொண்டிருந்த விக்ரமாதித்தனை கண்டவுடன் அவருடைய முதுகில் ஏறிக்கொண்டு நான் ஒரு கதை சொல்லுவேன், அந்த கதைக்கு விட சொல்லவில்லை என்றால் உன்னுடைய தலை சுக்கு நூறாக வெடித்து சிதறிவிடும் அப்படின்ட்டு போவோம். கடைசி வரைக்கும் அந்த கதை சொல்லிட்டு இருக்கோம், அது கேட்டுக்கிட்டே இருப்போம். கடைசியில் விக்ரமாதித்தன் சரியாகவே பதில் சொல்லுவான். உடனே மறுபடியும் போய் முருங்கை மரத்தில் ஏறிக்குச்சு வேதாளம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் கதை அந்த கதை தான். ரைட்டுங்களா? அந்த கதை தான் வந்துட்டு அறிவு அந்த மாதிரியான ஒரு வேதாளம். அது இது வரைக்கும் ஸ்டாலினை வந்துட்டு பிடிச்சிட்டு இருக்குது. விஜய் உஷாராக இருக்கணும். அந்த ஸ்டாலின் முதுகில் இருந்த வேதாளம் இன்னைக்கு ஷிஃப்ட் ஆயிருக்குது. சொல்லுவாங்கல்ல, அந்த வந்து அந்த வீட்டில் இருந்துட்டு இந்த வீட்டு இடம் பெயர்ந்துச்சுன்னா சொல்லுவாங்கல்ல கிரகங்களுக்கு, அந்த மாதிரி அந்த முதுகுல இருந்து விஜய் அவர்களே உங்களுடைய முதுகுக்கு வந்துட்டு ஏறி இருக்குது இந்த வேதாளம். ரொம்ப உஷாராக இருக்கும். பக்கத்துல இருந்து கதை சொல்லும். எல்லாரும் இப்படிதான் பேசுவாங்க, இவர் இப்படிதான் இப்படி காதுல பயங்கரமான ஆள் இவர். அதான் சார், இப்போ நீங்க சொன்ன மாதிரி மெகா ஊழல், பயங்கரமான ஊழல் நடந்துச்சு, ஆனா நான் கூட்டணி தர்மத்துக்கு பேசாம இருந்தேன்னாரு அவர் பையன் துரை வைகோ. திமுகங்கிற பீடை ஒளிஞ்சிருச்சு அப்படிங்கிறாரு. வைகோ ஆதரவாளர்களா நாங்கெல்லாம் விஜய்க்கு அவ்வளவு ஆதரவா இருப்போம், வைகோவே நான் கவசமா இருப்பேன், கேடயமா இருப்பேன் விஜய்க்கு. இப்படி பண்றாங்களே, விஜய்க்கு இதனால ஏதாவது நல்லது நடக்குமா, செல்வாக்கு உயருமா, எப்படி? விஜய் புத்திசாலியா இல்லையா அப்படின்றது வைகோ கொடுக்குற இடத்துல இருந்து புரிஞ்சுக்கலாம். இவரை ஒதுக்கி வச்சுட்டாரு அப்படின்னோம்னா விஜய் புத்திசாலிடா உஷாரா இருக்காருன்னு சொல்லலாம். இவரை கட்டி பிடிச்சிட்டாருன்னா காலி. இவர் கவசமா இருப்பாராம். கவசமா இருக்கிறதா இருந்ததுன்னா தேர்தலுக்கு முன்னாடியே போய் சேர்ந்துருக்கலாம்ல. ஏன் 4 தொகுதியாக திமுக கிட்ட கெஞ்சிட்டு இருந்த? திமுக ஜெயிக்கும்ன்ற எண்ணம், வேற ஒன்றும் இல்லை. இப்போ ஜெயிச்சிருந்ததுன்னா அப்பனும் பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்கன்னா 2 பேரும் ஒரு மலர்லேயே ஒரு கிரீடம், மலர்லேயே ஒரு வாள் வந்துட்டு மெட்டலில் பண்ணிடுவாங்க. அப்புறம் ஒரு செங்கோல், இதை 3 எடுத்துட்டு போட்டு அண்ணா அறிவாலயத்தில் பயங்கரமாக போட்டு ஸ்டாலினுக்கு எல்லாத்தையும் இது பண்ணி விட்டுட்டு உன்னை அழகு பார்க்கின்றேன் அப்படிலாம் சொல்லியிருப்பாரு. நிஜமா சொல்கிறேன், அதான் பண்ணியிருப்பாரு. தோத்துட்டு அவங்க ஆட்சி விட்டு போன உடனே அதை அப்படியே ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. என்ன சார், திமுக மேல இவ்வளவு வன்மத்துலதான் கூட இருந்தாங்களா? எல்லாரோடையும் அப்படிதான் வன்மத்துல இருப்பாரு. ஒருத்தரோட ஒரு நல்லெண்ணத்தோட ஏன் இவ்வளவு பேர் இவரோட கட்சி விட்டு போறாங்க? அவர் ஏதோ ஒன்று பேசுவாருங்க. எனக்கெல்லாம் அவர் ரொம்ப முன்னாடியே தெரியுங்க. இந்த ஈழ பிரச்சனையில தலைவர் மேதகு பிரபாகரோட நிக்கிறாருன்றதுக்காக நம்மள மதிச்சுட்டு இருந்தோம். நான் அதை அவர்கிட்ட சொல்லி கூட இருக்கிறேன். வேற ஒண்ணுமே கிடையாது அவர்கிட்ட. அவர் என்ன செய்கிறாரு, எப்படி முடிவெடுக்கிறாரு, அவன் கட்சிக்காரனுக்கே தெரியாது. எவ்வளோ பெரிய ஆட்கள்லாம் உள்ள வந்தாங்க, கண்ணப்பன் உட்பட எல்லாரும் இவரை விட்டுட்டு தான் போயிட்டாங்க. தாங்க முடியாது இவரோட இருந்து. அப்படிதான். இப்போ நம்ம இவ்வளவு பேசுறோம், இதோட நம்ம 2 பேரும் ஒரு 3வது தடவை வைகோவை பத்தி பேசுறோம். விஜய்க்கு தெரியலையா, புரியலையா, இல்ல வைகோ தான் தன்னை வந்து ஆட்சியில் இருக்கும் போது நம்ம ஒரு மயக்கத்துக்கு ஆளாகும். எதிரி முகாம் நம்ம முகாமுக்கு வர்றது பலன் அப்படி நினைப்பாங்க, ஒரு பலம் நினைப்பாங்க இல்லையா? அந்த இடத்துல தான் அவங்க தவறே பண்றது. இப்போ ஸ்டாலின் வந்துட்டு காங்கிரஸ் தன்னோட இருக்கிறது பலம்னு நினைச்சார் இல்லையா? அந்த மாதிரி எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒன்று உண்டு இல்லை, ஒரு மயக்கம் இருக்குல்ல. அப்படியேப்பட்ட மயக்கம் தான் விஜய்க்கும்.
எல்லாரும் வந்து சேர்ந்தாங்கன்னா நம்ம பலமாயிடுவோன்ட்டு. அது கிடையாது. உன்னுடைய பலம் என்னவோ அதுதான் இருக்கும். அதை விட உன்னுடைய பலத்தை சேர்க்கணும் அப்படின்னா நீ மக்களுக்கான சேவை தான். அதிகாரம் கையில் இருக்குல்ல, அப்போ மக்களுக்கு செய்யுங்க. அங்கதான் உங்களுடைய பலம் இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி வெளியில் இருக்கிறவன், கட்சி மாறுறவன், கூட்டணி மாறுறவன், பிள்ளையினுடைய நலனுக்காக வந்துட்டு அரசியல் பண்ணுறவன், இவனெல்லாம் கூட கூட்டிக்கிட்டேன் அப்படின்னா உன்னை ஈஸியாக அவங்க திசை திருப்பிடுவாங்க. ஒன்றுமே தெரியாது, ஒரு மயக்கத்திலே இருப்பீங்க, மாட்டிக்குவீங்க. இந்த அளவுக்கு போக அந்த குதிரை பேரம் கூட அந்த 2 எம்எல்ஏ விஜய் ராஜினாமா பண்ண சொன்னார், நான் பிரச்சாரம் பண்ணி வந்து நேர்ல வந்து நானே பிரச்சாரம் பண்றேன்னு சொன்னாருனால பொது வெளியில உடைச்சிருக்கிறாரு. ஆனாலும் வைகோக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்குற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா நான் அப்பயும் சொன்னேன் விஜய் அப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டாரு அப்படின்ட்டு. நான் தான் முதல்ல சொன்னேன், இருந்தாலும் இது மாதிரி தான் போட்டுக்கிட்டு ஒருத்தரை வந்துட்டு காலி பண்ணுவான். ஒரு சின்ன கேப்பா இருந்ததுன்னா, தொப்பியா இருந்ததுன்னா இங்கே நின்றுடும். ஒரு பெரிய தொப்பி எடுத்து வந்து போடுவார், அது கண்ணையும் சேர்த்து மறைச்சிடும், வாயெல்லாம் சேர்த்து மறைச்சிடும். ஸோ உள்ள யார் இருக்கானே தெரியாது, பக்கெட்டி தூக்கி தள்ள கவுத்த மாதிரி. அதான் வைகோனுடைய இதுவே. இந்த புகழ் அப்படின்றத வச்சுக்கிட்டு அப்படியே கவுத்து விடுவார். அப்படியே அவருக்கு தெரியும் புகழெல்லாம் எல்லாரும் மயங்குவான்ட்டு. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அதை வச்சு அவர் எல்லா பெனிஃபிட்டும் வாங்குவார். திருமாவளவன் 2 முறை விளக்கம் கொடுத்துட்டாரு. இந்த நோபல் பரிசு வைகோ சொன்னது கூட, நோபல் பரிசு கிடைச்சா நான் வைகோக்கு நன்றி சொல்றேன் அப்படின்னு கடந்தும் போகிறார். திருமாவளவன் கருத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, அவர் வந்துட்டு மக்கள்கிட்ட இருந்து வந்தவர், தொடர்ந்து வேலை செஞ்சவர். இவர் தான் திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகளுடைய பலத்தையே அவர் வந்துட்டு குறைச்சி சொல்றாரு. அது இவர் கட்சியை விட சின்ன கட்சியானது. இது ஒண்ணு போறாது இந்த ஆளுக்கு அரசியல் தெரியாதுன்னு சொல்றது. எப்போதுமே வைகோ எப்படின்னோம்னா பிரச்சனைகள்ல பயங்கரமா போராடுவார். அரசியல்ல வந்துச்சுன்னா அப்படின்னோம்னா தலைக்கீழே இது பண்ணுவார். திருமாவளவன் அப்படி இல்லை, எதுக்காக போராடுறோ அதான் அவருடைய அரசியலாக இருக்கும். இவர் அப்படி இல்லை, போராட்டம் ஒன்றா இருக்கும், அரசியல் இன்னொன்னா இருக்கும். ஏன்னா எல்லாமே சுயநலம், இல்லை காழ்ப்புணர்ச்சி, இல்லை வஞ்சக மனசு, இதே தான். சிலர்லாம் இவரெல்லாம் பத்தி பெரிய அலசல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இவர் ஏன் இந்த மாதிரி இருக்கிறாரு அப்படின்றதெல்லாம் பண்ணி பெரிய ஆய்வுலாம் பண்ணியிருக்கிறாங்க. கட்டுரை தான் வெளியிடல பெருசா, அந்த அளவுக்கு இவர் ஆளு. அதனால திருமாவளவனோட ஒப்பிடவே வேணாம். திருமாவளவன் வந்துட்டு அவர் என்ன பண்றாரு, திருமாவளவன் பண்ற ஒரே தப்புன்னு பத்திரிகையாளர்கள் 10 பேர் கூட்டி மயக்கிட்டாங்கன்னா அவர் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றாரு. அவ்வளவுதான், அவங்களுடைய கேள்விக்கான பதில் தான் அது. இவங்க நேற்று இன்னைக்கு நீ காத்தால, முதல் நாள் நைட்டு நீ காத்தா, இப்படிலாம் சொல்லி ஒப்பிட்டு இவங்க வந்துட்டு காசு சம்பாதிக்கிறாங்க, ஊடகங்கள் செலவும். உள்ளபடியே திரும்ப அப்படிலாம் கிடையாது. அவர் இயல்பா நீ கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் சொன்னார், அவ்வளவுதான். அது இன்னொரு கேள்விக்கான பதிலோட ஒப்பிடாது, அவ்வளவுதான். திருமாவளவன் பேசுறேன், நேற்று தான் பேசுறேன், இன்னொரு 2 வாரம் போட்டு நான் பேசுறேன் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க இவங்க? எதையும் பேசுறத விஜய்க்காக விவாதமே நடத்துறாங்களா இல்லையா? மாணிக்கம் தாக்கூர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர், அவர் கூட திரும்ப ஒரு மாதிரி தாக்கி பேசுறாரு. 35 ஆண்டுகள் அரசியல், அவ்வளவு பெரிய அமைப்பு, எந்த தலித் அமைப்பாவது வந்துட்டு பொது தொகுதியில் நின்று தனது வேட்பாளர்களை ஜெயிக்க வச்சிருக்குதா? அவ்வளோ பெரிய கிரெடிட் திருமாவளவனுக்கு. அவங்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னோம்னா, இந்த மாணிக்க தாக்கூருக்கெல்லாம் என்ன அப்படின்னோம்னா, திருமாவளவன் வந்துட்டு தலித் அப்படின்ற ஒரு பெரிய ஓட் பேங்க் உருவாக்குறது மட்டும் இல்லை, அதையும் தாண்டி மக்கள் மேலே அவர் செல்வாக்கு பெற்றவராக இருக்காரு. ஏதாவது ஒரு காரணத்தில் அவர் ஒழிச்சிடணும்னு நினைக்கிறாங்க. ஒரு மேல் சாதி சிந்தனை, அது ஃபியூடல் தாட், அதான் எல்லாருக்கிட்டே இருக்குது. நீங்கள் பாருங்கள், திருமாவளவன் எது செஞ்சாலும் தப்பான வழியில் திசை திறப்பாங்க. நீ ஏன் வந்துட்டு பேட்டி எடுத்துருக்குற? அவர் வந்துட்டு மது ஒழிப்பு மாநாடு பண்ணார். அது என்னன்னு சொன்னாங்க, கூட்டணிக்கான அச்சாரம்னு சொன்னாங்களா இல்லையா? ஒரு ஊடகம் இல்லாத கூட்டணி பற்றியே வந்துச்சுங்க. ஆனால் அவர் என்ன நினைச்சாரு, கள்ளக்குறிச்சி மாதிரி சம்பவத்தில் தனது பட்டியலின மக்கள் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுறதுக்கு காரணம் வந்துட்டு அவர் உழைப்பாளிகள். அவங்ககிட்ட அந்த அளவுக்கு காசு இருக்காது, அவங்க போய்ட்டு குறைஞ்ச காசுல கிடைக்குது அப்படின்றதுக்காக அந்த கள்ளச்சாரத்தை குடிச்சிடுறாங்க, செத்து போயிடுறாங்க. அதனால பூரண மதுவிலக்கு அப்படின்ற ஒரு கருத்தை உருவாக்கி அதை ஒரு அரசியலாக்குன்னு போனாரு. ஒருத்தம் உடலையே அதிமுகவை அழைக்கிறார், அதிமுகவோட போறார். எப்போ பார்த்தாலும் அவர் கூட்டணி கணக்கு தான் பேசுவாங்க. அப்படி வேற யாராவது பண்ணது அப்படி பேசுவாங்களா பாருங்க? பேச மாட்டாங்க. அப்ப என்ன அப்படின்னா, ஜாதி ரீதியாக உன்னை நான் எங்க வைக்கணுமோ அந்த இடத்துல வைப்பேன் அப்படின்ற ஒரு முயற்சியினுடைய அடிப்படை தான் வந்துட்டு இந்த மாதிரி பேச்செல்லாம். திருமாவளவனுக்கு எதிராக மட்டுமே அப்படி இருக்கும், வேற யாருக்கு எதிராக அவங்களுக்கு அப்படி இருக்காது. இப்ப நீங்க சொல்ற அடிப்படை புரிதல் அப்படின்னா, தாவேகா கூட்டணிக்குள்ளார திருமாவளவனை ஓரங்கட்டக்கூடிய முயற்சி நடக்குது. இல்ல, அப்படிலாம் இல்ல. விஜய்க்கு என்ன அப்படின்னோம்னா, திருமாவளவன் தன்னோட இருக்கணும், இருந்தா அந்த ஓட் பேங்க் நம்மளோட இருக்கும். பினிஸ்ட் ஒரு பிரச்சனையும் ஓஞ்சிச்சு, நம்மளுக்கு கூடுதலாக ஒரு 5-6% ஓட்டு பேங்க் வந்துடும்.
அதையும் விட்டு தருவானே. அதனால வைகோவெல்லாம் தூக்கி குப்பையில போட்டாலும் கூட திருமாவளவன் அவர் விட மாட்டாரு. அவருடைய நோக்கமே என்ன? டிசிஎம் தான், தலித் கிறிஸ்டியன் முஸ்லீம்ஸ் அதை பரிஷ்டம் பண்ணிட்டோம்னா ரசிகர் மன்றம் இதை வச்சு ஜெயிச்சிடலாம் அப்படின்றது தான் உங்களுடைய கணக்கு. அதில் அவங்க பெரும்பாலும் வெற்றி பெற்றிருக்காங்க. நான் மறுக்கல அதை. நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.